ரூத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3ஆம் வசனம். உபாகமோ 9:3. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியை போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். ஹல்லேலூயா. ஸோ நம்ம என்ன தியானிச்சுட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியும் தானே? நம்ம என்ன தியானிச்சுட்டு இருக்கோம்? உடன்படிக்கையின் வாக்கு, இரத்த உடன்படிக்கையின் வாக்கு. அதில் முதல் காரியத்தை தான் சில வாரங்களாக நம்ம இதுவரைக்கும் ஒன்று ஒன்றா ரொம்ப டெப்த்தாக ஆண்டவர் நம்மகிட்ட அந்த வெளிச்சங்களை கொடுத்து நிறைய இன்னர் ஹீலிங்கை சபைக்குள்ள தேவன் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் இதில் டெலிவர் ஆகிருக்கிறீங்க? இந்த விஷயத்தில், இந்த சத்தியத்தில் எத்தனை பேர் கண்ணு திறக்கப்பட்டு, எத்தனை பேர் உண்மையாகவே விடுதலை அடைஞ்சீங்க உங்கள் லைஃப்பில், உங்கள் ஃபேமிலியில், உங்கள் எல்லையில்? ஹல்லேலூயா. ஸோ அதனால தான் இதை நம்ம நிறுத்தி போக வேண்டியிருக்கு. கடன்னு நம்ம போக முடியல, இதை மற்ற மாதிரி போக முடியல. ஸோ இதை கொஞ்சம் ஆண்டவர் உள்ள எல்லா பகுதிகளிலுமே இந்த காரியம் உள்ளே கடந்து போகுது. யாரையுமே மிச்சம் வைக்க மாட்டார். எல்லாரையும் தொடக்கூடிய அளவுக்கு, எல்லாரும் பகுதிகள் வாழ்க்கையில் எல்லா பகுதிகளையுமே தேவன் தொடக்கூடிய அளவுக்கு இந்த காரியங்களை என்னோடும் உங்களோடும் நம்மோடும் தேவன் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சரி, அதில் நம்ம நிறைய பார்த்துட்டோம். இப்போ நம்ம மறுபடியும் முதலேருந்து அதை பார்க்குறதுக்கெலாம் டைம் இல்லை. போன வாரம் நம்ம தியானித்து முடிக்கும்போது நம்ம என்ன சொல்லி நம்ம முடித்தோம் ஞாபகம் இருக்கா? போன வாரம் நம்ம ஆண்டவர் சில விஷயங்களை தடுப்பதை துரத்துவார், பயமுறுத்துவதை துரத்துவார், வாக்குத்தத்தத்தை தடுத்து கொண்டிருப்பதை துரத்துவார், நம்மை துரத்துவதையும் துரத்துவார். இப்படி நிறையா விஷயங்களை ஆண்டவர் செய்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோடு பேச ஆரம்பித்த காரியம்தான் இப்போ வாசித்த பகுதி. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி. சார், அவர் நமக்கு வெளியே இருக்கிற எல்லா விஷயங்களையும் என்ன செஞ்சிட்டாரு? துரத்திட்டாரு. எல்லாம் போயிடுச்சு. அவன் திரும்ப வர முடியாது. எல்லாம் போயிடுச்சுங்க. ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்களா? என்ன ஜீரணமாகலையா? சரி, அப்போ எல்லாம் போயிடுச்சு. தடுத்தது எல்லாம் போயிடுச்சு. கன்ஃபஸ் பண்ணுங்க, சீக்கிரம் நீங்கள் சுதந்திரிப்பீங்க. அது உங்கள் கோட்டையை மாறும். அப்போ அதெல்லாம் போயிடுச்சு. ஆண்டவர் ஏப்பா எல்லாத்தையும் என் வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன்ப்பா, முடிச்சிட்டேன்ப்பா. ஆனால் ஒன்று, திரும்ப அவன் வராமல் இருக்கணும்னா இப்போ சாவியை உங்கையில் கொடுக்குறேன், இப்போ அதிகாரத்தை உங்கையில் கொடுக்குறேன், பொறுப்பை இப்போ உங்கையில் கொடுக்குறேன். சரியா? ஒன்றையும் நான் இப்போ ட்ரெயின் அப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீயும் இதில் வரணும். நீயும் ஆண்டவர் நம்மளை எதுக்கு அழைத்தாருன்னா குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி. ஒன்று தெரியுமா? தேவனுக்கு ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து. ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து. அவரோடு கூட அவர் முதற் பேரான குமாரன். நாம் அவருடைய சகோதரர்கள். அப்போ அவருக்கு மேலே இருக்கிற அந்த குமாரனுடைய சாயல் நமக்கு உண்டு. அவர் சிலுவையில ஜெயிச்சுட்டு நம்மகிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. மீது வாழ நீ நசுக்கி நீ ஜெயிச்சு கொண்டார். ஹல்லேலூயா. இந்த முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்கு, முன்னாடி எனக்கு பார்த்தது இந்த ஃபுட்பால் பிரியர் யாரா இருக்கீங்களா? ஃபுட்பால் பிரியர் உள்ள யார் இருக்கீங்களா? எல்லாம் நீங்களாம் மட்டை தானா? மட்டையா? கிரிக்கெட் இதோ ஒரு ஆளுக்கு மேலே கைது வயிற்று ராசா இல்லை கிரிக்கெட்டா? நீங்களா கிரிக்கெட்டா? சரி, ஃபுட்பால் யாரும் இல்லையா? காக்கி இருக்கீங்களா? ஆள் தூக்கும் போதே அம்பையர் மாதிரி தூக்குறாரு. முன்னாடி
த ட்ரீம்ஸ் அப்படின்னு ஒரு ஃபுட்பால் மேட்சை குறித்ததான ஒரு மூவி போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. என்ன நான் சொல்கிறது முன்னால் அதில் லாஸ்ட்டில் ஒரு சீன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அது கம்ப்ளீட்டாக ஃபுட்பால். அந்த ஃபுட்பாலுடைய ஒரு பிளேயர் தோற்ற இடத்துல அவன் ஜெயிப்பான். ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருந்தது, மோட்டிவேட்டாக இருந்தது. அது தோற்ற இடத்துல, அவமானப்பட்ட இடத்துல ஒருத்தன் ஜெயிப்பான். யூகேல போய் ஜெயிப்பான். அவனை தோற்று அவனை அவமானப்படுத்தி அவனை அனுப்புவாங்க. பல ஆண்டுகள் முயற்சிக்கு அப்புறம் இரவும் பகலும் அதிகால பணியில் இரவில் அவன் ட்ரைனிங் எடுத்து அவன் கோச் அவனை தூங்கவே விட மாட்டான். அவனை ட்ரைனிங் கொடுத்து என்ன செய்வான், அவனை ட்ரெயினப் பண்ணி விடுவான். ஸோ இதுதான் அவனுடைய இது. கடைசியில் ரொம்ப அவன் கிளைமேக்ஸில் கொண்டு வந்து ரொம்ப அந்த நாடு வந்து அந்த 3-2 நிற்கும் கோல் வந்து ஒரு கோல் வந்து அவன் 2 இருக்கும், இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கும். இவன் போட்டால் தான் அந்த நாடு ஜெயிக்கும். அந்த நாடு ஜெயிச்சா தான் அந்த நாடு தலை நிமிரும். மொத்த நாடுடைய அந்த கௌரவம் அது எல்லாமே இவனுடைய ஒரு கோலில் தான் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒருத்தன் வந்து அந்த டீமை விளையாடுவாங்க. அது வந்து டீம் ஒர்க்கு. அப்போ பாலை அந்த எண்டில் இருந்து மூவ் பண்ணி கொண்டு வராங்க. கொண்டு வராங்க. இந்த தோற்றவன் இருக்கான் பாருங்க, ஏற்கனவே இவன் அந்த டீமில் உள்ளே இருப்பான். அவன் சும்மாவே விளையாண்டுக்கிட்டு அப்படி அடிச்சுட்டே வருவான். ஆனால் அதில் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய நல்ல ட்ரெயின் ஆனவங்க அந்த பாலை மூவ் பண்ணிகிட்டே வருவாங்க. அங்கேருந்து மூவ் பண்ணி கடைசியில் அந்த கோல் போடக்கூடிய இடத்துக்கு வரும்போது தடுத்துருவான். அப்போ தட்டி விட்டாச்சுன்னா ஒரே அடியில் கோல் விழணும். அந்த பாயிண்ட்டுக்கு போயாச்சுன்னா ஒரே அடியில் கோல் விழணும். இப்போ அது கிட்டத்தட்ட ஒரு 25-30 அடி ஃபீட்டில் வந்து தூரம் இருக்கும். இப்போ இதை யார் போடுறது? அது ரொம்ப பயங்கரமான ஒரு சேலஞ்சான ஒரு நேரம். மொத்த நாடும் இப்போ நம்பக்கூடியவன் யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எல்லாரும் பார்வையும் அங்கே வந்து நின்றுச்சு. பால் ஒரு நிமிஷம் இருக்குது. முழு நாடும் அந்த கிரவுண்டு மேலே யாருக்கு அந்த டீமில் இந்த கோலை கொடுக்க போகிறாங்க, அவன் நாட்டினுடைய கௌரவத்தை காப்பாற்றுவான். அந்த கோலை அங்கே 10 பேர் நிற்பான் தடுக்கிறதுக்கு. அதெல்லாம் தாண்டி இவன் அடிக்கணும். ரொம்ப சேலஞ்சான விஷயம். அந்த இடத்துல வந்து ஒருத்தன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான என்ன செய்வானா, அங்கேருந்து பாலை மூவ் பண்ணி அவன் கரகண்டவன். அவன் மூவ் பண்ணி பாலை கரெக்டாக அந்த இடத்துக்கு கோல் போடக்கூடிய பாயிண்ட் கொண்டு வந்து பாலை நிறுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற அவனை கூப்பிடுவான். யாரை கூப்பிடுவான் தெரியுமா? இந்த ஏற்கனவே தோற்று அவமானப்பட்டு அனுப்பப்பட்டான் பார்த்தீங்களா, அவனை கூப்பிடுவான். டேய் கோலை நீ போடு, கொடுத்துட்டு போயிடுவான். கோலை நீ போடு. ஒத்த கோலு, மொத்த நாடுடைய கௌரவம், உச்சக்கட்ட ஒரு பதட்டம் நிரம்பின ஒரு நேரம். கோலை நீ போடுன்னு கொடுத்துட்டு போயிடுவான். எல்லாரும் கண்ணாப்பினான்னு பேசுவாங்க. இவனை போய் நம்பி, இவன் இந்த கிரவுண்ட்ல தானே இவன் அவமானப்பட்டு போனான், இவனை நம்பி இந்த நாடு இப்போ இந்த கோலை அவன்கிட்ட கொடுக்காங்களே, அவன் இந்த நாட்டை காப்பாற்றுவானா அல்லது தலைகுனியை வச்சிருவானா? நேரம் நெருங்குது, என்ன போகுது? பயங்கரமா இருக்கும் அந்த சீனு. கடைசியில் அவன் வந்து ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவான். அவனுடைய பழசெல்லாம் ஒரு செகண்ட்ல அப்படியே மனதில் ஓடும். அந்த அவமானப்பட்டு தலை குனிஞ்சதெல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே ஓடி முடிச்ச உடனே நான் சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வேலை சொல்லிட்டு அடிப்பான் பாருங்க. அவன் பாட்டி அவனுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அடிப்பான் பாருங்க கோல். எல்லாம் அவன் தலையை தாண்டி போய் கோல் விழுந்துரும். மொத்த நாடும் ஆர்ப்பரிக்கும். அது இந்த இடத்துல இவன் கோல் போட்டாலும் அங்கிருந்து கொண்டு வந்தவன் அவன் தனியாக இருப்பான். அவன் தான் முக்கிய பங்கு இதில் உண்டு. நான் இப்போ அதைத்தான் சொல்ல வரேன். அங்கிருந்து கொண்டு வந்தவன் ரொம்ப முக்கியம். முக்கா தூரம் வந்து கொண்டு வந்தான் பாருங்க. அந்த 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 காரியம் ரொம்ப முக்கியம். அவன் கொண்டு வந்து அவனே போட்டு ஜெயிக்க முடியும். ஆனா அவன் ஜெயிக்க முடியும், ஜெயிச்சிருக்கான். ஆனா எல்லாத்தையும் சாதிச்சுட்டு கடைசியில இந்த நீ ஜெயத்தை எடுத்துக்கொண்டு சொல்லி கையில கொடுத்தான் பாருங்க. என் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அதைத்தான் செஞ்சாரு. சிலுவையில எல்லாம் செய்து முடித்துட்டு இந்த சாவியை புடி, இந்த அதிகாரத்தை புடி, இந்த ஜெயத்தை புடி, இந்த வெற்றியை புடி. அதுவரைக்கும் தோற்ற ஒன்ன பார்த்து இப்ப பிசாசு பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் துரத்திட்டாரு.
துரத்துனது திரும்ப உள்ள வராம இருக்கணும். திரும்ப உள்ள வராம இருக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஆண்டவர் சாவியை கொடுத்திருக்காரு, அதிகாரத்தை கொடுத்திருக்காரு, செய்ய வேண்டியதை சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம சிலது என்ன செய்ய வேண்டியிருக்கு? துரத்த வேண்டியிருக்கு. இப்ப அதைத்தான் நம்ம வேகமா டக்கு டக்குன்னு தியானிக்க போறோம். கவனிக்கணும், நான் இதை 3 பார்ட்டா பிரிச்சிருக்கிறேன். முதல் பார்ட்டை ஏற்கனவே பார்த்துட்டோம். தேவன் துரத்த வேண்டியதெல்லாம் என்ன செஞ்சுட்டாரு? துரத்திட்டார். இப்போ பார்க்க வேண்டிய சபையார் சேர்ந்து துரத்த வேண்டிய காரியம். இதை பார்த்துட்டு 3வது காரியமா எங்க வருவேன்னா, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கைய மையமா வைத்து நம்ம துரத்த வேண்டியது. புரியுதா? புரியலையா? முதல் காரியத்தை தேவன் துரத்திட்டாரு. இப்படி பாருங்க, நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிடணும். சபைக்கு வெளியே எதெல்லாம் இருந்துச்சோ அதை தேவன் துரத்திட்டாரு. அது முதல் வட்டம். 2வது வட்டம், சபையாய் சேர்ந்து சபைக்குள்ள அது வரக்கூடாதுன்னு சொல்லி துரத்த வேண்டிய காரியம் இருக்கு. 3வது கட்டம், நான் எனக்குள்ள இருக்கிறத துரத்த வேண்டியது இருக்கு. இப்போ நம்ம 2வது கட்டத்தை பார்க்க போறோம். சபையாராய் சேர்ந்து சில விஷயங்கள் உள்ள வராம இருக்கிறதுக்கு நம்ம துரத்த வேண்டிய காரியம் உண்டு. சரி, ஆண்டவர் இங்க சொன்னார், நீ துரத்துனாரு. எதை துரத்து? அப்படியே உபாகமம் 7க்கு வா. உபாகமம் 7க்கு வா. முதல்ல இருந்து வாசி. நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி. எதை துரத்தணும்? இங்க வரிசை நிறைய வாசிக்கப்பட்டது. இதுல மொத்தம் எத்தனை இருக்கு? 7 பலத்த ஜாதி. 7 பலத்த ஜாதி. கவனிங்க, இந்த 7 பலத்த ஜாதி இப்படி நான் உங்களுக்கு சொன்னா புரியும் நான் நம்புறேன். கவனிங்க, அவர்கள் இந்த 7 ஜாதிகளை துரத்தி கானானை சுதந்தரித்தார்கள். சபை இதே 7 ஜாதிகளின் ஆவியை துரத்தி பரம கானானை நாம் சுதந்தரிக்கணும். அவர்கள் துரத்தினதுனால தான் சுதந்தரித்தார்கள். இப்போ அந்த ஜாதிகளுடைய ஆவி, ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு ஆவி உண்டு. கானானியர், கிர்காசியர், எமோரியர், இந்த ஒவ்வொரு ஜாதிக்கும் பின்னால ஒரு ஸ்பிரிட் உண்டு. அந்த ஆவியை இப்ப சபை துரத்தி பரம கானான சபை சுதந்தரிக்கணும். நான் இப்ப சொல்றது உங்களுடைய இருதயத்துல மையத்துல பதியணும். சரி, அப்ப 7 காரியம் இருக்கு. அப்ப 7 விதமான ஸ்பிரிட் இருக்கு. இந்த 7 ஸ்பிரிட்டும் சபைக்குள்ள வர கூடாது. அங்க கொஞ்சம் இருந்தாலும் இந்த மாலையில ஒன்னையும் தியானிச்சு ஜெபிச்சு இந்த சபையின் எல்லையை விட்டு இந்த ஸ்பிரிட் எல்லாம் வெளியேறணும். என்னன்னு பாத்துருவோமா? ஒரு யுத்தம் போட்டுருவோமா? என்ன வரீங்களா யுத்தத்துக்கு? எல்லாம் பந்திக்கு வர்ற மாதிரி உட்காந்துருக்கிய, யுத்தத்துக்கு வர்ற மாதிரி உட்காந்துருக்கிய, இல்லையா? போடுமையா வரிசையா வைமையான் மாதிரி உட்காந்துருக்கு. சரி, எல்லாம் ஆவியில கவனிக்கணும். கண்ணை விழிச்சு ஆவியில கவனிக்கணும். ஆமா, சரி, வாசி. மறுபடியும் 7லயே 1 வாசி. நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர். யாருங்க? முதல் ஆவி என்னது? ஏத்தியர். சபை துரத்த வேண்டியது என்னது? முதல்ல ஏத்தியர். கொஞ்சம் கிறிஸ்டிய, அதாவது கொஞ்சம் பின்னணியும் அந்த கிறிஸ்டி ஒரு சின்ன ஆராய்ச்சிகளை போயிட்டு வருவோம். சின்ன ஆராய்ச்சி இவங்களை பற்றிய பின்னணியத்தை பார்த்து அப்பதான் அவங்க குணம் தெரியும். அப்பதான் அவங்க அது சபைக்குள்ள இருக்கான்னு தெரியும். அப்பதான் நம்ம அதை ஜெபிச்சு துரத்த முடியும். சரி, இந்த ஏத்தியர்னா யாருன்னா, நோவாவுடைய பேரன் இருக்காம்ல, கானான் தெரியுமா? நோவாவுடைய பேரன் கானான் இருக்காம்ல, அவனுடைய 2ஆம் மகன் கேத் அப்படிங்கிறவனுடைய சந்ததி தான் இந்த ஏத்தியர். வாசி ஆதியாகமம் 10:15 வாசி. ஆதியாகமம் 10:15. கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும். போதும். இந்த கேத்து இருக்குல்ல, கேத்து
வேத வல்லுநர்களுடைய ஆராய்ச்சியின்படி இந்த கேத்துனுடைய சந்ததி தான் யாருங்க? ஏத்தியர். கேத்து தான் ஏத்து, கேத்து ஏத்து, கேத்து ஏத்து, அப்புறம் ஏத்தியர். சில பேர் அப்படி மருவி என்ன செய்யும் வரும். இந்த கேத்து தான் பிற்காலத்துல ஏத்தியரின் சந்ததியா மாறினான். கேத்து என்பது பயம் மற்றும் பயங்கரம். கேத் அப்படின்னா அதனுடைய அர்த்தம், அந்த பேருக்கான அர்த்தம். எல்லா பேருக்கு என்ன உண்டு? அர்த்தம் உண்டு. கேத்துக்கு பயம் மற்றும் பயங்கரம் என்று அர்த்தம் கொள்ளப்படும். இவர்கள் பிற்காலத்தில் ஏத்தின் புத்திரர் என்றும் அழைக்கப்பட்டார்கள். ஆதியாகமம் 23:7-10. கொஞ்சம் வேகமா வரணும், அதே சமயத்தில் கவனமா இருக்கணும். ஆதியாகமம் 23:7-10. அப்பொழுது ஆபிரகாம் எழுந்திருந்து ஏத்தின் புத்திரராகிய அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து, பாருங்க, இவர்கள் தான் அப்படி ஏத்தின் புத்திரர். ஏத்திரின் புத்திரருக்கு வந்தனம் செய்து அவர்களோட பேசி, என்னிடத்தில் இருக்கிற பிரேதம் என் கண் முன் இராதபடிக்கு 10 வசனத்துக்கு வந்துரு. எப்பரோன் ஏத்தின் புத்திரர் நடுவிலே உட்கார்ந்திருந்தான். போதும். இவர்கள் தான் ஏத்தின் புத்திரர் என்றும் அழைக்கப்பட்டார்கள். சரி, புதிய ஏற்பாட்டு சபையில் இவர்களுடைய அடையாளம் என்ன? இதான் நீங்க நோட் பண்ணணும், நீங்க உற்று கவனிக்கணும். இதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணணும். புதிய ஏற்பாட்டு சபையில இவர்களுடைய அடையாளம் என்னன்னா, கவனிங்க, சபையில் இவர்கள் பயப்படுகிறவர்களும் பிறருக்கு மனநோவா இருக்கிறவர்களும். பயப்படுகிறவர்கள், அடுத்து பிறருக்கு மனநோவாய் இருக்கிறவர்கள். ஆதியாகமம் 26:34-35 வாசிங்க. 34-35. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பேயரினுடைய குமார்த்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனாகிய, பாத்தீங்களா, அந்த ஏத்தியன் சந்ததியில தான் ஏசா திருமணம் பண்றான், பெண்களை திருமணம் பண்றான், பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவா இருந்தார்கள். என்ன இருந்தாங்க? இந்த ஏத்தின் புத்திரரை கல்யாணம் பண்ண ஏசா அவர்கள் தாய் தகப்பனுக்கு என்னவா இருந்தாங்க? அப்போ ஏத்தின் புத்திரர், அதாவது ஏத்தியர் என்பது ஒன்னு பயப்படுகிறவர்கள், இரண்டாவது மனநோவாய் இருக்கிறவர்கள், பிறரை மனநோவடிக்கிறவர்கள். சபைக்குள்ள இப்படிப்பட்ட சுபாவம் இருக்கும் பட்சத்தில் பிறர் வருவதற்கு இவர்கள் இடர்களா இருப்பார்கள். சபை வளராது. மனநோகடிக்கிறவங்க, எதையாவது ஒரு உன்னை பேசி எதையாவது உன்னை பண்ணி மற்றவர்கள் இருதையும் புரிந்து கொள்ளாம மனதை நோகடிக்கிற ஆவி இது. ஏத்தியர்கள்லாம் என்னதுங்க? மனதை நோகடிக்கிற ஆவி. இது உள்ள இருக்கும் பொழுது பிறரை வளர விடாது, பிறரை நல்ல வளர மாட்டாங்க, வளர விட மாட்டாது. இது சபை வளர விட மாட்டாது. இவர்கள் சபைக்கு இடையறலா இருப்பார்கள். இந்த ஆவி சபையின் வளர்ச்சியை தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு வினாடி என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறவங்க மட்டும், என் கூட சேர்ந்து ஜெபிக்கிற மட்டும், இந்த ஆவி, இந்த ஏத்தி ஆவி எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, இந்த ஏத்தி ஆவி இந்த சபையை விட்டு வெளியேறணும். எங்க ஜெபம் பண்ணுங்க எல்லாரும் ஊக்கமா. உங்க குடும்பத்திலையும் இருக்கும், உங்க பிள்ளைங்க உங்களை மனநோக அடிப்பாங்க அப்படின்னா ஏத்தி ஆவி கிரிய செய்து வரட்டு 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 வரட்டு. இப்ப இயேசுவின் நாமத்துல தாய் தகப்பன மனநோக அடிக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல இந்த சபையை மனநோகடிக்கிற, குடும்பங்களை மனநோகடிக்கிற, பெற்றோரை மனநோகடிக்கிற இந்த ஏத்திய ஸ்பிரிட் in the name of Jesus வெளியேறி போவதா.
இயேசுவின் நாமத்துல வெற்றியை சுதந்திரிக்கிறோம். ஆமென். ரெண்டாவது, அந்த இதுல விரல் இருக்கணும். இதுல உபாகமத்திலேயே அந்த 7ல் வந்து ஒரு விரல் எப்போதுமே இருக்கணும். சரி, மறுபடியும் அந்த வசனத்தை, அந்த 1ஆம் வசனத்தை வாசி. நீ சுதந்திரிக்க போகிற வந்துரு. உன்னை பார்க்கலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர். சரி, அப்படி நம்ம வாசி. அதுக்கு அடுத்து இருக்கு கிர்காசியர். அப்புறம் நம்ம சொல்றேன். எமோரியர், கிர்காசியர் நான் வரேன். 7மே பார்த்துருவோம். சரியா? எமோரியர் வந்துட்டு அப்புறம் வரேன். சரி, எமோரியர் இருக்கு. அதுல எங்க எமோரியர் இருக்கா? எமோரியர்கள். இந்த எமோரியரை நீ துரத்துன்றாரு. இந்த எமோரியர் எங்க இருக்கிறாங்கன்னா, அந்த ஆதியாகமம் 10ல் இந்த லிஸ்ட் இருக்குது. ஆதியாகமம் 10ல் 15, 16. கானான் தன் மூத்த மகனாகிய, கணக்கு பண்ணுங்க, கானான் தன் மூத்த மகனாகிய நம்பர் 1 யாரு? சீதோனையும் கேத்தையும், அடுத்த வசனம் எபூசியரையும் எமோரியரையும். கானானுக்கு இப்ப எத்தனாவது பிள்ளை வரான்? எமோரியர் எத்தனாவது பிள்ளையா வரான்? சரி, இப்போ இந்த எமோரியர்னா யாருன்னா, இந்த கானானுடைய 4ஆம் குமாரனுடைய சந்ததி. அவன் தான் என்ன கூட்டம்? எமோரியர்கள். இந்த எமோரியர்கள் இவங்க யாருன்னா, இவங்க எங்க தங்கி இருப்பாங்கன்னா, என்னாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு 13:29. பைபிள் இவங்களை குறித்த சின்ன சின்ன ஹிஸ்டரியை கொடுத்துருக்கு. 13:29 இவங்க எங்க இருந்தாங்க? அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும். யாரு வந்துட்டானா? இந்த பையன் வந்துட்டானா? அவன் எங்க இருக்கான் பாருங்க. மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். எங்க இருக்கான்? அப்ப காட்டுவாசி மாதிரி தானே இருப்பான். காட்டுவாசி எங்க குடியிருக்கிறான்? மலைநாட்டில். இவர்களுடைய குடியிருப்பு மலைநாடு, மலை ஆதிவாசிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஸோ இவர்கள் தான் பிற்காலத்தில் அப்படி மருவி வந்தாங்க. சரி, இந்த எமோரியர்கள் அதான் காட்டுவாசி. அவங்க வந்து முரட்டுத்தனமாக இருப்பாங்க பார்த்தீங்களா? மனுஷனாவே பார்க்க மாட்டான். ஸோ இவங்க மலைகளில் குடியிருக்கிற கூட்டம். பிற்காலத்தில் இவங்களுக்கு வெவ்வேறு பேர் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ அதில் போகண்டாம். இந்த கூட்டத்தில் ஒருத்தன் தான், இவன் தான், இந்த ஆவிதான், எமோரியர் தான். இந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். யாக்கோபுடைய மகளுடைய பெயர் வந்து தீனாள். அவளை தீட்டுப்படுத்தினவன் யாருன்னு நினைக்கிறீங்க? இவன் தான். ஆதியாகமம் 34ல் 2ஆம் வசனத்தை முதல் பகுதியை மட்டும் வாசி. ஆதியாகமம் 34ல் 2ஆம் வசனத்தின் முதல் பகுதி. அவளை ஏவியனான எமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபு, ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுமாகிய சீகேம் என்பவன். போதும் போதும் போதும். இவன் தான், இந்த ஆவிதான். யாரு இவன்? யாருங்க? எமோரியர். இவனுடைய சந்ததியை சேர்ந்தவன் தான், இவன் வம்சத்தை சேர்ந்த ஏமோர் தான் அந்த யாக்கோபுடைய மகளை தீனால என்ன செஞ்சான்? தீட்டுப்படுத்தினான். தீட்டுப்படுத்தினவன் இவன் தான். சரி, புதிய ஏற்பாட்டில் இவன் யாரு? புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தை நம்ம பார்க்கணும். நீங்கள் நானும் புதிய உடன்படிக்கைக்குரியவர்கள். ஆமீன் சொன்னவங்க எல்லாருமே. இவங்க புதிய ஏற்பாட்டில் யாரா வராங்க? யூதா 23ஆம் வசனம். அதிகாரத்தை கேட்டீங்க தொலைச்சிருவேன். யூதா 23ஆம் வசனம். மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். போதும் போதும் போதும். மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரம். போதும், கவனிங்க. இந்த எமோரியன் யாரை குறிக்குன்னா, புதிய ஏற்பாட்டு சபையில இச்சையினால ஆத்துமாவை கரைப்படுத்துகிறவர்கள், ஜென்ம சுபாவத்தால் தீட்டுப்படுகிறவர்கள். ஒண்ணு இச்சை, அப்புறம் ஜென்ம சுபாவம். ஜென்ம சுபாவங்கிற உள்ளேயே ஊறி இருக்கும், பிறப்பிலேயே உள்ள இருக்கும். இச்சைங்கிறது பார்க்கறதெல்லாம் அடையணும், பார்க்கறதெல்லாம் பெறணும், பார்க்கறதெல்லாம் வாங்கணும். பார்க்கறதெல்லாம் வாங்கணும், கடையில் இருக்கிறது என் பைக்கு வரணும். அப்படி இச்சையினால எல்லாத்தையும் அடையணும், எல்லாத்தையும் வாங்கணும். இது ஒரு ஸ்பிரிட். இது என்ன ஸ்பிரிட்? எமோரியன் ஆவி. இந்த இச்சை இது என்னை கரப்படுத்துமே, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இது என் சிந்தையை கரப்படுத்துமே, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இது என் கண்ணை கரப்படுத்துமே, அதை பத்தி கவலை இல்லை. எதை பத்தியும் கவலை இல்லை. நான் அதை அடையணும். இச்சை, இச்சையினால, ஜென்ம சுபாவத்தினால. கவனிங்க, இது கொஞ்சம் டீப்பானது, கொஞ்சம் கவனிங்க. ஒண்ணு இச்சை, அப்புறம் ஜென்ம சுபாவம். இதை வச்சு அடையணும்னு விரும்பி அடைஞ்சு கரைவிடுகிற கூட்டம்.
தேவன் தோய்த்து கொடுத்த, கழுவி கொடுத்த, பரிசுத்தமாக்கி கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அதை பாதுகாப்பாங்க. மற்ற 6 நாள் என்னத்தையாவது ஒண்ணு செஞ்சு கரைப்படுத்துவாங்க. இந்த கரைப்படுகிற கூட்டம் சபையில இருக்கக்கூடாது. கரைப்படுத்துகிற ஆவி சபைக்குள்ள வரக்கூடாது. இது சபையின் வளர்ச்சியை கெடுக்கும், சத்தியம் உள்ள போகாதபடி தடுக்கும். இந்த கரைப்படுத்துகிற ஆவிய ஒரு வினாடி எல்லாம் கடிஞ்சு, எல்லாரும் கடிந்து ரபா துனா ஷேகோ மல் மரேகா லகா துனாமா ரபா துனா ரேகா லகா துனாமா ஷேகோ பலா துனா ஷேகோ துனாமா. நன்றி அப்பா. ஜெபம் சபையை கரைப்படுத்துகிற அல்லேலூயா ஸ்பிரிட், எமோரியரின் ஸ்பிரிட், இதை வெளியேற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு சபை சுத்திகரிக்கப்பட ஜெபிக்கிறோம். கரைப்படுத்துகிற அனைத்தும் வெளியேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ரைட் நவ இயேசுவின் நாமத்தில் இதை வெளியேற்றி சபையை சுத்திகரிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. ஆமென். மூணாவது அந்த லிஸ்ட்ல அடுத்து யார் இருக்கா? ஏவியர்கள் இருக்காங்களா? ஏவியர் இருக்காங்க அந்த 7ல. இப்ப 2 சோலி முடிஞ்சா, 2 அவுட்டா, ஒண்ணா காலி ஆகிட்டு இருக்கு. நீங்க என்ன பாக்குறீங்களா? நான் பாக்குறேன் ஒண்ணா காலி ஆகிட்டு இருக்கு. சும்மாவா இவ்வளவு பேர் சேர்ந்து ஜெபிச்சு வசனத்தை கேட்டு வசனத்தை வச்சு பரிசுத்த ஆவியின் உதவியோடு ஜெபிக்கிறது சும்மாவா? ஒண்ணா வெளியேறுது. மூணாவது ஏவியர் கூட்டம். அந்த வசனத்துல, அந்த உபாகமத்துல 7:1 இருக்கும். ஏவியர் எல்லார் பைபிள்ல அந்த இருக்கு, அந்த லிஸ்ட்ல வருதா? பெர்சியருக்கு அடுத்து ஏவியர் வரானா? சரி, இந்த ஏவியர்கள் யாருன்னா, இவர்களும் ஆதியாகமம் 10:15 இருக்கு. 10:15 இருந்து வாசித்தா தெரியும். வாசி மறுபடியும். கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எபூசியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும் ஈவியரையும். இந்த பையன்தான் கானானி. இவன் எத்தனாவது மகன் எண்ணி பாருங்க வரிசையா. கானானி மூத்த மகன் சீதோன் 1. எத்தனாவது மகன்? 6. கானானுடைய 6வது பையன் இருக்க பாருங்க. இவன் என்ன தலைவலி நினைக்கும் இந்த டீம். இந்த கானானுடைய சந்ததியில் வந்த எல்லா பேரும் தலைவலி தான். ஏன்னா அவனே அவன் அப்பனுக்கு உண்மையா இல்லை, அவனே அவன் அப்பாவுக்கு உண்மையா இல்லைனால அவன் போட்ட ஒரு வார்த்தை, கானான் சபிக்கப்பட்டவன். அவன் ஒரே ஒரு தவறு செஞ்சுட்டான். தன்னுடைய தகப்பனுடைய குறைய வெளிப்படுத்திட்டான், நிர்வாணத்தை வெளிப்படுத்திட்டான். அந்த ஒரு தவறு அவன் செஞ்சுட்டான் புத்தியினமா. அவன் சந்ததி முழுவதும் சாபக்கேடா மாறிட்டான். மனவேதனையில நோவா எழும்பினவனே கானான் சபிக்கப்பட்டவன். அவன் சந்ததி ஒரு வார்த்தை, மொத்த சந்ததி அந்த 7 துரத்தப்பட்ட 7 இவன் சந்ததி தான். எவ்வளவு வேதனை பார்த்தீங்களா? அவன் செஞ்ச ஒரு தவறு, தகப்பனுடைய நிர்வாணத்தை, அந்தரங்கத்தை அவன் வெளிப்படுத்தி அவன் தூற்றிட்டான். அதான் நான் சொன்னேன் ஒரு விஷயம். நேற்று நம்ம ஒரு விஷயத்துல கவனமா இருக்குன்னு சொன்னேன். யாராவது ஞாபகம் இருக்கா? எதுல கவனமா இருக்கணும்? பிறருடைய குறைகளை என்ன செய்யக்கூடாது? துற்றக்கூடாது. அது பெரிய சாபமா நம்ம சந்ததிக்கு மாறிடும். இது நமக்கு ஆண்டவர் வார்னிங்கா கொடுக்கிறாரு. நம்முடைய நாவு காக்கப்படணும். நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன், நாவுக்கு செய்ய வேண்டிய ஊழியம்னு சொன்னேன். அப்படிப்பட்ட ஊழியம் நம்ம நாவுக்கு செஞ்சு நம்ம நாவை காத்துக்கிடணும். எதையும் யாரை பற்றி என்ன செய்யக்கூடாது. அது உண்மையா இருந்தாலுமே ஆண்டோடைய பாதத்துல வச்சுட்டு போயிருமே தவிர நான் சொல்லி என்னைய கரைப்படுத்த கூடாது. சரி விடுங்க. இப்ப கவனிங்க, இவனுடைய 6வது குமாரன் தான் ஏவியன். இந்த ஏவியர் கூட்டம், இந்த ஏவியர் கூட்டம் நான் இப்ப என்ன சொன்னேன்? 6வது தானே வரான். 6. இவன் எங்க இருக்கிறான்னா, நியாயாதிபதிகள் 3:3 வாசி. நியாயாதிபதிகள் 3:3. பெலிஸ்தியரின் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் எர்மோன் துவக்கி. அவன் யாரு, அவன் எங்க இருந்தான்? இந்த சரித்திரத்தை நம்ம பார்க்கிறோம்.
பாகால் எர்மோன் துவக்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே குடியிருக்கிற எங்க குடியிருந்தாங்க? லீபனோனின் மலைகளில் அடுத்து இன்னொரு மலை உண்டு, எர்மோன் மலை. அது 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 அங்க சொல்லப்பட்டிருக்கா? வாசி. பாகால் எர்மோன் துவக்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே. அந்த லீபனோன் பிற்காலத்தில் ஆண்டவர் அதை தம் ஜனத்துக்கு கொடுத்தாரு. இந்த எர்மோன் அதையும் கொடுத்தாரு. சோ இந்த மலைகளில் குடியிருந்தவன் தான் எவங்க? ஏவியர் கூட்டம். இந்த ஏவியன் சரி, இவன் செஞ்ச ஒரு முக்கியமான ஒரு பெரிய மிஸ்டேக். இவன் கேரக்டரை நீங்க அறியணும்னா பைபிள் புரியலுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், கை வைத்துங்க. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் யாரு. இவன் எங்க இருக்கிறான்னா, நல்லா கவனிங்க, யோசுவாவுக்கு தெரியாம ஒரு கூட்டம் வந்து, நாங்க வெகு தூரத்திலிருந்து வரோம், எங்க பாதரட்சியை பார்த்தீங்களா, இந்த அப்பத்தை பார்த்தீங்களா, இந்த பழசா பூச்சி பார்த்தீங்களா, பூசணம் பூச்சி பார்த்தீங்களா, இப்படி எல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்து தந்திரமா உள்ள நுழைஞ்சு ஒரு உடன்படிக்கை பண்ணுவான். யாருங்க அது? ஒரு கூட்டம் வரும் தெரியுமா உங்களுக்கு? ஏமா 9வது அதிகாரமா 1 வாசி. யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான என்ன மலை? லீபனோன். அடுத்து வாசி. எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரையோரம் எங்கும் உள்ள ஏத்தியரும், யாரு? எமோரியரும், கானானியரும், பெரிசியரும், ஏவியரும் வந்துட்டானா? இந்த பையன் வந்துட்டானா? சரி கவனிங்க, இவன் இந்த மலைகள்ல இருக்கிறான்னு அங்கேயே நியாயாதிபதிகள்ல வாசித்தோம். இந்த புயலுக புறப்பட்டு வந்து கீழே வந்துரு, 4ஆம் வசனத்துக்கு வந்துரு. தந்திரமான யோசனை பண்ணி போதும். இவன் என்ன யோசனை பண்றா? தந்திரமான. எங்க பிரசங்கத்தை கவனிச்சீங்கன்னா நீங்க நிச்சயம் மார்க் எடுத்து நீங்க பாஸ் ஆகி கிரீடத்தை வாங்கிடுவீங்க. சரி கவனிங்க, இந்த தந்திரமான யோசனை பண்ணி உடன்படிக்கை பண்ணி யாரை ஏமாத்துறா? யோசுவாவையோ இஸ்ரவேலர்கள். அதை இப்படி சொல்லலாமா? பழைய ஏற்பாட்டு சபையை வஞ்சித்தானா? பழைய ஏற்பாட்டு சபையை வஞ்சித்தான். அதுக்கப்புறம் உடன்படிக்கை பண்ண நமத்தை அவனை கொல்ல முடியாது. அதனால கடைசி வரைக்கும் அவனுக்கு என்ன வேலை கொடுத்தாங்க? விறகு எடுக்கிறதுக்கும் தண்ணி சுமக்கிற வேலையும் கொடுத்தாங்க. ஒரு அடிமையை போல அவங்கள ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி, இதுதான் இவனுங்களுடைய சுபாவம். இப்ப புதிய ஏற்பாட்டு சபைக்கு இவன் யாருன்னா கவனிக்கணும். இவன் யாருன்னா மாய்மாலக்காரன். இவன் யாருன்னா பொய்யர், ஏமாற்றுகிற. இதற்கு அடையாளமானவர்கள் மாய்மாலம், பொய்யர், ஏமாற்றுகிறவர்கள். புதிய ஏற்பாட்டு சபையில இந்த ஏவியர் யாரா வாரா? மாய்மாலம், பொய்யர். அடுத்து ஏமாற்றுகிறவர்கள். கவனிங்க, இந்த மாய்மால கூட்டம் உள்ள ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியே ஒன்ன பேசுவான். உண்மை உள்ள இருக்கும், நாவல பொய் இருக்கும். இதான் ஏமாற்றுகிறது மாய்மாலம். மாய்மாலம் எங்க ரொம்ப ஆபத்து. மாய்மாலம் இயேசு ஒரு அதிகாரம் முழுவதும் கண்டிச்சாரு. மாயக்காரராகிய வேதபாரகரே, உங்களுக்கு வெள்ளை அடிக்கப்பட்ட இந்த மாய்மால ஆவி இருக்கு பாருங்க. ஐயோ ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். இது வெளியவே தெரியாது. இது வெளியே ரொம்ப அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. கிருபை பெற்றவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, வரம் பெற்றவங்க, பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுறவங்க மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்க எல்லாம் நம்பிக்கிட்டே கிடப்பீங்க, நம்பிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க இந்த மாய்மாலை வந்து உள்ள கடந்துகிட்டு அது பிறரையும் கெடுத்து, தன்னையும் கெடுத்து, சபையும் கெடுத்து, வளர விடாதபடி மிகப்பெரிய இடைஞ்சலா இருக்கும் அந்த மாய்மால ஆவி. வெளியே ஒரு வாழ்க்கை, உள்ள ஒரு வாழ்க்கை. ஆலயத்துக்கு உள்ள ஒரு வாழ்க்கை, ஆலயத்துக்கு வெளியே ஒரு வாழ்க்கை. ஆட்களுக்கு முன்னால ஒரு வாழ்க்கை, ஆட்களுக்கு பின்னால ஒரு வாழ்க்கை. இதான் மாய்மாலம், வஞ்சிக்கிறாவி, ஏமாற்றுகிறது. இது சபையை விட்டு வெளியேறணும். வெளியேறத்தான் சபை வளர ஆரம்பிக்கும். அப்படிப்பட்டவர்கள் சரியாகணும். அந்த ஆவி வெளியேறணும். அப்படிப்பட்டவர்கள் சரியாகணும். எத்தனை பேர் என் கூட இணைஞ்சு பாருங்க இந்த காரியத்துல.
ஒரு வினாடி ஒரு வினாடி ஒரு 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 60 செகண்ட் இந்த மாய்மால ஆவி எங்க சபையை விட்டு வெளியேறணும், எங்க சர்ச்சை விட்டு வெளியேறணும், இந்த சபையின் எல்லையை விட்டு வெளியேறணும். அல்லேலூயா. மாய்மால ஆவிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்துல முழு சபையும், கிருபை பெற்ற சபை, அபிஷேகம் பெற்ற சபை, அதிகாரம் பெற்ற சபை இணைந்து இணைந்து மாய்மால ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இப்பொழுது கடிந்து துரத்துகிறோம். உள்ளதை உள்ளதென்று பேசுகிற நாவு, இல்லதை இல்லதென்று சொல்லுகிற நபர்கள், அப்படிப்பட்ட உண்மை உத்தமமான பிள்ளைகள் சபையில பெருகுவார்களாக. மாய்மால ஆவியங்களுக்கு வேண்டாண்டவரே, மாய்மால ஸ்பிரிட் வேண்டாண்டவரே, சபைக்குள்ள இருக்கிறது அனைத்து வெளியேறட்டும். ரொம்ப ஆபத்து மாய்மால வாழ்க்கை. நாளைக்கு உங்களை சிறுமோக்கி கொண்டு போய் கவனிங்க. இந்த மாய்மாலம் பண்ணதுனால அவன் சந்ததி காலங்காலமா என்னதான் செஞ்சிச்சு? விறகு தண்ணி அடிமையாத்தான் இருந்தான். மாய்மால வாழ்க்கை இருந்தவங்களே உங்களை வளர விடாது. அது கடைசியில் சிறுமப்படுத்தும், அடிமையை போல உங்களை ஆக்கிறோம். விறகையும் தண்ணியும் சுமந்துகிட்டே இருக்க வேண்டியதான். எதுக்குங்க அந்த வாழ்க்கை? உங்களை சிறுமப்படுத்துற வாழ்க்கை எதுக்கு? வேண்டாம். நிறைய மனசுல வருது, வேண்டாம், யாரும் காயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சரி பண்ணுவாராக. சரி, அடுத்ததுல என்ன இருக்கு? எபூசியர்கள் இருக்காங்களா? அல்ல எபூசியர்கள் ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம். நம்ம இதை தாவீதை வச்சு தாவீது சம்பவத்தில் பார்த்தோம். சரி, எபூசியர்கள் அதுல இருக்கான். அவன் எங்க இருக்கா? அதே ஆதியாகமம் 10 தான் லிஸ்ட் இருக்கு. 16 வாசி. ஆதியாகமம் 10 16 வாசி. எபூசியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும். இவன் கானானுடைய 3ஆம் மகன். இந்த எபூசியர் கூட்டம் 3ஆம் மகன். இவன் ஆக்கிரமிச்சிருந்தது எருசலேம் பட்டணம். இவன் எங்க ஆக்கிரமிச்சிருந்தா? நியாயாதிபதிகள் 1:21 இருக்கான். இவனுடைய இடம் எங்க இருந்துச்சு? யோசுவாவிலையும் இருக்கான். யோசுவாவே வருது, எல்லாம் பாஸ் ஆகி எல்லாருமே கிரெடிட் வாங்கிறீங்க போல. யோசுவா 15:8 இருக்கான். நியாயாதிபதிகள் 1:21 இருக்கான். சரி, இப்போ நியாயாதிபதிகளை வாசி. 1:21 வாசி. பென்யமின் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசியரையும் துரத்தி விடவில்லை. இவங்க எங்க இருந்தாங்க போட்டிருக்கு? எருசலேமில் குடியிருந்த எபூசியர். அப்ப எபூசியர் எங்க குடியிருந்தா? எருசலேம்ல குடியிருந்தான். அந்த எருசலேம் யாருக்குரியது? அதுல எபூசி ஆவி உள்ள இருந்துச்சு. அவனை துரத்தத்தான் கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணாரு. தாவீது மேல அபிஷேகம் எத்தனை ஆவியை துரத்து நான் சொல்றேன். தாவீது மேல அபிஷேகம் இல்ல, ஞாபகம் வரேன்னு சொல்றேன். பெலிஸ்தி ஆவியை துரத்தியது. தாவீது மேல் அபிஷேகம் அமலேக்கு ஆவியை துரத்தியது. தாவீது மேல் அபிஷேகம் எபூசி ஆவியை துரத்தியது. ஹல்லேலூயா. கவனிங்க, இவன் சந்ததியில ஒருத்தன் ஒர்னான். எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒர்னான் அர்வனா ராஜா. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ, 2 சாமுவேல் 24:23 வாசி பார்க்கலாம். 2 சாமுவேல் 24:23. அர்வனா ராஜ ஓக்கியமாய் அவைகள் எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு அர்வனா ராஜாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர். முந்தின வசனம் வாசி. அதுக்கு முந்தின வசனம். அர்வனா தாவீதை பார்த்து, ராஜாவாகிய இந்த ஆண்டவன் இதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவாராக. இதோ தகன பலிக்கு மாடுகளும். சரி, இந்த சம்பவத்தின் முடிவில் தாவீது பலி செலுத்துவதற்கு இவன்கிட்ட இருந்துதான் என்ன பண்ண? இந்த கூட்டம் இருக்கான் பாருங்க. எந்த கூட்டத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? எபூசிய. இவன் சந்ததியில உள்ளவன்ட்ட இருந்ததான் அந்த களம், அந்த பலிபீடம் கட்டுறதுக்கான இடத்தை தாவீது இவன்ட்ட இருந்தா வாங்கினான். எபூசியர் இவனுடைய கூட்டத்தில் இருந்தா வாங்கினான். இவன்ட்ட இருந்து எப்படி வாங்கினா? விலை கொடுத்து வாங்கினா. புறஜாதியம் கொடுக்குறாண்டு ஆண்டு பெறக்கூடாது. ஆண்டவருடைய ஆலயத்துக்குரியது, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரியது. ஓசில ஒண்ணு கொடுக்க வேண்டாம். காசை புடி, இடத்த கொடு, முடிஞ்சு.
இதுல ஒரு சீக்ரெட் உண்டு, இதுல ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. தாவீது இதை செய்ததுக்கு ஒரு மிகப்பெரிய ரகசியம் உண்டு. அவன்கிட்ட நான் இலவசமா வாங்கிட்டேன்னா நாளைக்கு அந்த பையன் என்ன பண்ணுவான், எனக்கு உள்ள என்ன இருக்கு அந்த ஆவி உள்ள வரக்கூடாது. நாளைக்கு அந்த ஆவி உள்ள ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க உங்க வீடு, உங்க எல்லை, உங்களுடைய சந்ததி, இதுக்குள்ள இந்த ஸ்பிரிட்லாம் உள்ள வர்றதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நீங்க இலவசமா தருவான், இதுதான் தருவான், வேண்டாம். என்ன பரலோகம் போஷிக்கு, நான் பரலோகத்துக்குரியவன், பரலோகத்துக்குரியவள், நான் தான் பிறருக்கு உதவி செய்தங்கிற சரித்திரம் எனக்கு பின்னால எழுதப்படணுமே தவிர ஒரு புறஜாதியன் கொடுத்து நான் சாப்பிட்டேங்கிற சரித்திரம் என் வாழ்க்கையில வருவதற்கு என்ன அழைத்தவர் விட மாட்டார். தரிசனம் தந்தவர் தேவைகளையும் தருவார், அழைத்தவர் அனைத்தையும் சந்திப்பார். அப்ப அந்த பொயட்டை வாங்கிட்டோம், நாளைக்கு நான் தான், நாளைக்கு அவன் பேரை வந்து எங்க தாத்தேன் தான் கொடுத்தேன்ட்டு வருவான். டேய், உன்னை துரத்துறதுக்கு நான் மட்டும் பாடுறேன். தாவீதுக்கு தெரியும் இவனுங்களை துரத்துறதுக்கு தாவீது என்ன பாடுபட்டா, அவனை எவ்வளவு கொச்சப்படுத்தினாங்க தெரியுமா? நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த கூட்டம் தாவீதை கொச்சப்படுத்தினாங்க, அவனை கீழ்த்தரமா பேசினாங்க, சப்பானிகளை வச்சு தாவீதை வந்து ஏளனமா பேசுனாங்க. சப்பானி வந்து உன்னை தடுப்பான். இந்த எபூசியர் எல்லையை, எருசலேமை, சீயோன் கோட்டையை நீ பிடிக்க வரும் பொழுது ராணுவத்தை வச்சு உன்னை நான் துரத்த போறது இல்ல. எதிரி சொல்றான், சப்பானியர்கள் வந்து உன்னை தடுப்பாங்க. அப்படி என்ன தெரியுமா, எங்க ஊர் சப்பானி உன்னை விரட்ட போதும். அந்த அளவுக்கு தாவீதை கீழ்த்தரமா பேசுறான், கொச்சப்படுத்துறான். அதான் புறஜாதிகன்ட்ட நான் போன வாரமா நேத்தா என்னைக்கு சொன்னேன்னு தெரியல, இந்த புறஜாதிகளோடு கூட நீங்க எந்த விஷயத்திலுமே ஐக்கியம் வைத்துக்கொள்ள, அது ஆபத்திலும் ஆபத்து. அதுக்காக அவங்கள வெறுக்கணும்னு சொல்லல, அவங்களுக்காக ஜெபிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம், அவங்கள விசாரிக்க கடமைப்பட்டிருக்கோம், அன்பு செலுத்த நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஐக்கியம் இருக்கக்கூடாது. அன்புக்கும் ஐக்கியத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அன்புங்கிறது எல்லாருக்கும் காண்பிக்க வேண்டியது, ஐக்கியங்கிறது எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் அவருடைய சபையோடும் உண்டு. இதுல கவனமா இருக்கணும் பிள்ளைகளே, எச்சரிக்கையா இருக்கணும். தேவ சபையே ரொம்ப எச்சரிக்கை. உங்க வாட்டில் உழண்டுட்டு வரக்கூடாது. அப்புறம் உங்களை விடுதலை ஆக்குறதுக்கு நாங்க தான் பிரசங்கத்திலையும் ஜபத்திலையும் படாத பாடுபடணும். எபூசி ஆவிய தந்திரமா வருவான், நான் ஃப்ரீயா வாங்கிக்கோ, வேண்டாம்ப்பா வேண்டாம், குடி இந்தா ஓடு. அப்போ இந்த எபூசியருடைய ஸ்பிரிட் என்ன, புதிய ஏற்பாட்டு சபையுடைய ஸ்பிரிட் என்ன அப்படின்னா, கவனிங்க, நல்லா கவனிங்க. இவங்க யார் அப்படின்னா, எபூசியர் தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, அப்படி கூட வாங்க, சரியா? எபூசியர் தான் கவனிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ எபூசியருடைய ஸ்பிரிட் புதிய ஏற்பாட்டில் எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா, 1 பேதுரு 2:2 வசனம் வாசிங்க. 1 பேதுரு 2:2 வசனத்தை வாசிங்க. சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. இந்த எபூசியர் புதிய ஏற்பாட்டு சபையில ஆவிக்குரிய வளர்ச்சியை கெடுக்கக்கூடிய கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல், கொச்சைப்படுத்துதல், இந்த சுபாவத்திற்கு இவர்கள் அடையாளமா இருக்கிறாங்க. இந்த சுபாவம் இருக்கும் பட்சத்துல இது வளர்ச்சியை என்ன செய்யும், கெடுக்கும், கொச்சப்படுத்தும். உங்களை கொச்சப்படுத்திட்டே இருக்கும். ஒரு கபடோடு உள்ள வச்சு உங்களை கீழ்த்தரமா சிரமப்படுத்திக்கிட்டே பேசும், புறங்கூறிக்கிட்டே அலையும், வஞ்சகத்தோடே இருப்பாங்க, கபட நாடகம் போடுவாங்க, புறங்கூறுவாங்க, உங்களை உங்க பேரை கெடுப்பாங்க, உங்களுடைய தரத்தை கெடுப்பாங்க, ரொம்ப கீழ்த்தரமா உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பிரிட் சபையை கெடுக்கும். கண்ண மூடி ஒரு வினாடி எல்லாரும் சேர்ந்து, இந்த எபூசிய ஸ்பிரிட் எங்க சபையின் எல்லையை விட்டு, எங்க ஊழியத்தை விட்டு, எங்களுடைய எல்லைக்குள்ள இருந்து ஆண்டவரே இந்த எபூசிய ஆவி முற்றிலும் வெளியேறுவதாக நாங்கள் விடுதலையோடு ஜெபிக்கிறோம். நாங்கள் விடுதலையோடு ஜெபிக்கிறோம். எஸ், எல்லாரும் ஒருமித்து ஜெபிங்க, எல்லாரும் ஒருமித்து ஜெபிங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா. இணைந்து ஜெபிங்க. எபூசியர் ஆவி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல், கொச்சைப்படுத்துதல்,
எங்களை கொச்சப்படுத்துகிறது. இந்த ஆவிகள் சபையின் எல்லையை விட்டு உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக, வெளியேறி போவதாக, வெளியேறி போவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெயத்தை சுதந்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்த அஞ்சாவது கானானியர்கள். அந்த லிஸ்ட்ல கானானியர் இருக்காங்க. நான் டக்குன்னு சொல்லிட்டு நான் போறேன், நிறைய இருக்கு சொல்ல வேண்டிய. கானானியர்கள் லிஸ்ட்ல இருக்காங்களா? இருக்காங்க. இந்த கானான்ங்கிறது நோவா குமாரன் காமின் 4வது மகன் தான் கானான். இதுவும் ஆதியாகமம் 10:6 இருக்கு, ஏற்கனவே வாஸ்தாச்சு பல முறை. மறுபடியும் சொல்றேன், நோவா குமாரன் காமின் 4வது மகன் கானான் என்பவனுடைய வழியில வந்தவன் தான் இந்த கானானியர்கள். இவன் எங்க இருந்தான்னா, சவக்கடல் தெரியுமா? சவக்கடல், தூத்துக்குடி கடலே தெரியாதுன்றீங்களா? சவக்கடல், ஆமா, டெட் சீ தான். சவக்கடல் டெட் சீ தான். அது தெரியுமான்னு கேட்டேன். தெரியலையா? சரி, இப்போ எங்க நான் கூட்டு போறேன். என்னாமம் 13க்கு வாங்க. 30:29 வாசிங்க. என்னாமம் 13:29 வாசிங்க. தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் வந்துட்டானா அந்த கானானியர் கடல் அருகேயும். அதான் டெட் சீ. ரெட் சீ இல்லைங்க, ரெட் சீ வேற, டெட் சீ வேற. ரெட் சீங்கிறது செங்கடல், டெட் சீங்கிறது சவக்கடல். சவக்கடல்ங்கிறது இஸ்ரவேல் தேசத்துல இருக்கு, செங்கடல்ங்கிறது எகிப்தினுடைய எல்லையில் முடிவில் இருக்கு. சரி, இப்போ இந்த கானானியர்கள் அந்த கடல் அருகையில், யோர்தான் அருகே குடியிருந்து வந்தாங்க. அங்கதான் அதிகமா வாழ்ந்தவர்கள். இவர்கள் வியாபாரிகள், இவர்கள் அதிகமானவர்கள் வியாபாரிகள், பிசினஸ் மேன் இவங்க எல்லாருமே. இவங்களுடைய கானான் என்னும் பெயருக்கு தாழ்வான என்பது அர்த்தம். தாழ்ந்தவர்கள், தாழ்வானவர்கள் என்ற அர்த்தம். கானானியர்கள் என்றால் தாழ்வான, தாழ்ந்தவர்கள் என்ற அர்த்தம். நல்லா கவனிங்க. இதுல இன்னொரு அர்த்தமும் சொல்ல முடியும். அவங்க விட அந்த கானான் தேசம் இப்படி இருக்குன்னு வைங்களேன், கானான் தேசம் இப்படி இருக்குன்னு வைங்களேன். மேலே வந்து கலிலேயா, அப்புறம் வந்து யூதேயா, கலிலேயா யூதேயா, இடையில சமாரியா, ரெண்டும் உண்டு. கலிலேயா, சமாரியா, யூதேயா. இதுக்கு கீழே தான் கொஞ்சம் கிழக்க வந்தா, கடலை ஒட்டி கிழக்க வந்தா இவங்க தான், இங்கே தான் கானானிகள் இருந்தாங்க. அப்போ இவங்க அந்த தேசத்துடைய தாழ்வான பகுதியில் இருந்ததுனால, அப்படியே இவங்க எண்ணமும் புத்தியும் இருந்ததுனால இவங்களை என்ன சொல்லிட்டாங்கன்னா, தாழ்ந்தவர்கள், தாழ்வானவர்கள் அப்படிங்கிற ஒரு முத்திரை, ஒரு சுபாவம் இவர்களுக்கு உண்டு. இவர்கள் பெயருக்கு அர்த்தம் உண்டு. இவர்கள் புதிய ஏற்பாட்டு சபையில யாரா வாராங்கன்னா, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வரை வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:1 முதல். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்போ மாம்சத்துக்குரியவர். கானானியர்கள் அப்படின்னா அவங்க யாருங்க? வாசி தொடர்ந்து. இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை, பலன் இல்லை. அடுத்த வசனம், பொறாமையும் வாக்குவாதமும். அவனுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? பொறாமை, அடுத்து வாக்குவாதம், அடுத்து பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? இதான் இவங்க கேரக்டர். புதிய ஏற்பாட்டு சபையில இவங்க யாருன்னா, வாக்குவாதம், பேதகம், ஒரே வாக்குவாதம், பிரிவினை. இவனை உள்ள விட்டீங்கன்னா நல்லா இருக்கிற குடும்பம், ஒன்னா இருக்கிற குடும்பம் ரெண்டா மாறிடும். நைட்ல 2 சமையல் ஆயிரும். இவனுங்களை உள்ள விடக்கூட கூடாது. இப்ப இவனுங்க சபைக்குள்ள வந்தா அதே பிரிவினையின் ஆவி. இந்த கானானியருக்குள்ள பிரிவினையின் ஆவி உண்டு, வாக்குவாத ஆவி உண்டு, சண்டையின் ஆவி உண்டு. எதை எடுத்தாலும் ஒரு சண்டையை கிளப்பிடுவானுங்க. சிலவங்களுக்கு இதுக்குன்னே வருவாங்க தெரியுமா? ஒரு கல்யாண வீடு இருந்தாலும் சரி, அல்லது வேற ஒரு துக்க வீடாக இருந்தாலும் சரி, சிலவனுங்க வந்து உன்னை கிளப்பிடுவாங்க தெரியுமா? கிளப்பிடுவாங்க தெரியுமா? பிரிவினையை கிளப்பி வாக்குவாதத்தில் போய், சண்டையில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்பாங்க. இதான் கானானியர் ஆவி.
இது சபையில என்ன செய்யும்னா, எதை பார்த்தாலும் வாக்குவாதம், எதை எடுத்தாலும் பொறாமை, எதை எடுத்தாலும் சண்டை சண்டை. இந்த ஆவி ஊழியர்களை ரொம்ப வேதனைப்படுத்தும். சபைக்குள்ள இருக்கும் பட்சத்துல எவ்வளவு நம்ம ஜெபிக்கிறோம், எவ்வளவு நம்ம வசனத்தை போதிக்கிறோம், எவ்வளவு உயிர் போகாத குறையா ஊழியம் செய்கிறோம். அப்படி இருந்தும் சிலருக்குள்ள ஏன் இந்த சுபாவம் மாறலன்னா, காரணம் இந்த ஸ்பிரிட் அவங்கள இயக்குறதுனால அவங்க கேரக்டராகவே மாறிட்டு எதை எடுத்தாலும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, பிரிவினைக்கு வழிவகுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க கவனமா இருங்க. உங்கள்கிட்ட இந்த சுபாவம் இருந்ததுன்னா பின்னால ஆவி இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த சபையில இருந்து இந்த ஆவி மொத்தமும் நம்ம எல்லையை விட்டு வெளியேறணும், குடும்பங்களை விட்டு வெளியேறணும். இந்த பிரிவினை வாக்குவாதத்தின் ஆவி, இந்த கானானுடைய ஸ்பிரிட் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் ஊக்கமா ஒரு நிமிடம் ஊக்கமா. ஹல்லேலூயா. எங்க இப்ப ஜெபிக்கிறதோடு சரி. இனி இந்த சுபாவங்கள் சபையில பார்க்க கூடாது. இனி இந்த சபையில இப்படிப்பட்ட ஆவிகள் உள்ள நம்ம பார்க்கவே கூடாது. இப்பயே சுத்திகரிச்சிடணும். கர்த்தர் நம்மள வாக்குத்தத்த பூமிக்கு கொண்டு போகும் பொழுது சபை சுத்திகரிக்கப்பட்டு போகணும். ஊக்கமா ஜெபம் நாமத்துல தரிசனத்தை கெடுக்கிற, சபை ஐக்கியத்தை கெடுக்கிற, ஒரு மனதை கெடுக்கிற அல்லேலூயா இந்த கானான் ஆவி, பிரிவினையின் ஆவி, வாக்குவாத ஆவி எங்க எல்லையை விட்டு நாங்க அபிஷேகம் பெற்ற எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். இந்த ஆவி எங்க எல்லையை விட்டு வெளியேறுவதாக. நசரனாகிய இயேசுவின் நாமத்தில். கிர்காசியர், இவனும் காமின் மகன், கானானுடைய 5ஆம் குமாரன். கானானில் உள்ள மற்ற ஜாதிகளாகிய சகோதரர்களோடு இணைந்து வாழ்ந்தவன். இவனை பொறுத்தவரையில இவன் ஆதியாகமம் 10:16 இருக்கான். வாசித்துக்கோங்க, இப்ப டைம் இல்ல. யார சொல்லிட்டு இருக்க? கிர்காசி. இவன் யாருன்னா, கிர்காசியர் என்றால் நிச்சயம் இல்லாதவன் என்று பொருள்படும். நிச்சயம் இல்லாதவன், அதாவது உறுதி இல்லாதவன். புதிய ஏற்பாட்டு சபையில இவன் யாரா கன்வெர்ட் ஆகி, இவனுடைய ஸ்பிரிட் என்ன அப்படின்னா, சத்தியத்தை கை கொள்ளாமல், அதுல உறுதி இல்லாமல், அழைப்பில் நிச்சயம் இல்லாமல் அலைந்து திரிகிற கூட்டம். நாணலை போல உறுதி இல்லாம, கவனிங்க, காற்று இந்த பக்கம் அடிச்சா இந்த பக்கம் சாயம், அப்புறம் இந்த பக்கம் அடிச்சா இந்த பக்கம் சாயம், இப்படியே அசைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நாணலை போல உறுதி இல்லாதவர்கள், சத்தியத்துல வேறு ஊன்றாதவர்கள், அலைந்து திரிகிறவர்கள், நிலைச்சு நிற்கவே மாட்டான். இந்த சபையில சில உத்தமர்களுக்காக, சில உத்தமிகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். எத்தனை புயல் வந்தாலும் நினைச்சு நிற்கிறாங்க சிலர், அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். 1-2 அலைஞ்சுக்கிட்டே இருக்கும், உறுதி இல்லாம இருக்கும். புரிஞ்சுக்கோங்க, இது என்ன ஸ்பிரிட் அப்படின்னா, கிர்காசியர் ஸ்பிரிட். இவங்களை அலைய வச்சுக்கிட்டே இருக்கும், அலசடி. அங்கேயும் இங்கேயும், அங்க போனா இங்க போனா, எங்கே நான் சொன்னேன்ல காலையில, சில காற்றுக்கு பின்னால இருப்பது கர்த்தர். அப்போ இது என்னம்னா, அலசடி பட்டுக்கிட்டே இருக்கும். உறுதியா நிக்கணுங்க, உறுதியா கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களை உறுதியா நிக்கணும். நான் சில கேஸ் எல்லாம் விட்டு பிடிச்சிருவேன். அப்படி ஒரு சில குடும்ப ஆட்கள்லாம் உண்டு. அங்க போனா இங்க போனா, சரியா சரி போயிட்டு வாமா, நல்லா இருப்பா, போயிட்டு வா, அனுப்பிடுவேன். அப்படி போய் அங்க போய் இங்க போய் குழப்பிட்டு அங்க போனா அவர் சொல்லுவார், 21 நாள் வாழ்றாரு. என்னடா இது, ஏதோ கோயில்ல சொல்லுவாங்கல்ல, 21 நாள் மந்திரிக்கணும் மாதிரி சொல்றாரு. அப்படி 21 நாள் அப்படின்னு குழப்பி விட்டு கடைசியில் குழம்பி போய் பதறி போய் வருங்க. இது எப்படி வரும்னா, அதனுடைய இந்த நிலைமை முன்னிலைமையோட கேடா வரும். நான் விட்டு பிடிச்சிட்டேன், போயிட்டு வா. விடுதலை என்பது ஊழியக்காரன் கை வைக்கிறதுல இல்ல. சபையே புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்.
நீங்க சத்தியத்தை கேட்டு வளர்ந்து உள்ள சத்தியத்தை அனுப்பி அனுப்பி விடுதலை ஆகணும். அந்த விடுதலை தான் நிரந்தரமானது. இந்த சத்தியத்தினால் வர்ற விடுதலை தான் நிரந்தரமானது. அங்க போன அவரு கை வச்சா கொஞ்ச நேரம் அப்படி நல்லா அப்படி ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அது எவ்வளவு நேரம் பார்ப்போம். அது புறஜாதிகளுக்காக கர்த்தர் செய்வார். இன்னைக்கும் செய்யறாருங்க. எத்தனை பேர் நாங்கள் சொல்லியிருக்கோம். வட இந்தியா ஊழியத்துக்கு போகும்பொழுது எத்தனையோ பேர் சாட்சி சொல்லுவாங்க. ஆண்டவர் இன்னைக்கும் செய்யறா. நான் கண்ணால பார்த்து சொல்றேன் நிறைய இடங்கள்ல. அப்ப அவர்கள் விசுவாசத்துக்காக அப்படி ஆண்டவர் செய்வார். ஆனா அப்படி நீங்களும் வளர்ந்தீங்கன்னா நாளைக்கு என்ன ஆகும் தெரியுமா? நான் சொல்றது புரியுதா? நீங்களும் வளர்ந்த நாளைக்கு என்ன ஆகும் தெரியுமா? இந்த சபையில கட்டும் போதே வரிசையா கொக்கிய கொண்டி போடணும். இந்த ஃபேனுக்கு போட்ட மாதிரி தொட்டில் கொண்டி இருக்குல்ல, வரிசையா ஒரு 150 கொண்டியை போட்டு தொட்டில் இறக்கி விட்டு ஒவ்வொருத்தரையும் கடத்து வச்சு வச்சு அப்படித்தான் கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு போனோம். புரியுதா? அப்படி அல்ல. நீங்கள் களத்துல இறங்கி யுத்தம் பண்ணக்கூடிய யுத்த வீரர்களாய் மாறணும்னா இந்த சத்தியத்தை அறிஞ்சு விடுதலையாகி நீங்க வளரணும். விடுதலைக்கு 3 வழிதாங்க. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை, புரியுதா? நல்லா இறுக்கி வச்சுக்கோங்க. சும்மா நாளைக்கு வந்துக்கிட்டு தலையகளே நீட்டிக்கிட்டு தான் வையன். அது வளர்ச்சி இல்லாத ஆட்கள், ஆரம்ப ஆட்கள். தவறே இல்லை. ஏன் உங்க தலைவெல்லாம் கை வைக்க மாட்டேங்க? இப்படியே பழகிடுவீங்க. நாளைக்கு பாஸ்ட் வந்து தலையில கையை வச்சா தான் நீங்க ஆலயத்தை விட்டே உலகி போவீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் அப்படிதான். அவர் ஜெபமே பண்ண வேண்டாம், ஆட்கள் வந்து நிற்பாங்க. ஜெபமே பண்ண வேண்டாம், முன்னாடி வந்து நிற்பாங்களா, அவர் ஜெபம் பண்ண வேண்டாம். அவர் கை பட்டுச்சுன்னா ஏஞ்சி போயிடுவாங்க. ஆனா கை மறந்துகிருந்து அவர் கை நீட்டாம ஜெபம் பண்ணி முடிச்சாருன்னா நகலவே நகலாது. என்னடா நகலல? ஓ கை வைக்கலையோ, சரி போ. சபை எப்படி இருக்கும்? குழந்தையா கியான்ட்டு கிடக்கும். நீங்க யுத்த புருஷர்கள். நீங்க யுத்த புருஷர்கள். அசையக்கூடாது, உறுதியா நிக்கணும். அலசடிப்படக்கூடாது, உறுதியா நிக்கணும். யோபு மாதிரி அவர் என்னை கொன்று அவர் மேல் உறுதி தேவை. ஆண்டவர் சொன்னாரு பேதுருவை பார்த்து, நீ நானலா இருக்க, அவனை பார்த்து பேதுருவாய் மாற்றுவேன், கற்பாறையாய் மாற்றுவேன். உங்களை எல்லாரையும் கர்த்தர் கற்பாறையா மாத்தி இருக்காரு. அந்த கானானிய ஸ்பிரிட்டுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. உங்களை அலசடி பண்ண வைக்கிற ஆவி அது. ஒரு வினாடி இப்படிப்பட்ட ஆவி சபைக்குள்ள இருக்கக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து செபிங்க பார்க்கலாம். எல்லாரும் இணைந்து செபிங்க. அலசடிப்படுகிற ஆவி சபையை விட்டு வெளியேறட்டும். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்துல எல்லாருக்குள்ளும் ஒரு உறுதி வருவதாக, ஒரு வைராக்கியம் வருவதாக, ஒரு விசுவாசம் வருவதாக. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்துல. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, சபையை இந்த ஸ்பிரிட்ல இருந்து நீங்க சுத்திகரிங்கப்பா. இந்த ஸ்பிரிட்ல இருந்து நீங்க சுத்திகரிங்கப்பா. இயேசுவின் நாமத்துல உறுதி இல்லாதவர்கள் உறுதி கொள்வார்களாக. முழங்கால்கள் உறுதிப்படட்டும். அல்லேலூயா. ஜனங்கள் விசுவாசத்துல, ஜெபத்துல, சத்தியத்துல உறுதி கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கடைசியா 6 சொல்லியிருக்கேன். 6 தான் சொல்லியிருக்கேன். கிர்காசியரோட 6 முடியுது. உறுதி இல்லாத அலைகிற கூட்டம். சரி, 7வது எது பாக்கியிருக்குன்னு தெரியுமா? பெர்சியர் ஆவி. ஆதியாகமம் புஸ்தகம் 13:7 வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 13:7. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் கவனிங்க, இவங்க யாருன்னா நோவாவுடைய 2வது பையன் இருக்காமல, சேம். இந்த சேம் வம்சத்தில் வந்தாங்க அப்படிங்கிறது வேத அறிஞர்களுடைய கூற்று. இவர்கள் கிராமவாசிகள், நாகரிகம் இல்லாத ஜனம், கிராமவாசிகள். இவர்களுடைய பேருக்கு அதான் அர்த்தம், நாகரிகம் இல்லாத கூட்டம் என்று ஒரு அர்த்தம் படும். புதிய ஏற்பாட்டு சபையில் இவங்க யார் அப்படின்னா
பாவத்தை வெறுக்காமல் வேறுபாடு இல்லாமல் ஒத்து போகிற விசுவாசிக்கு அடையாளம் யாருங்க? பெர்சியர்கள்லாம் புதிய ஏற்பாட்டில் யாரா வர்றாங்க? பாவத்தை வெறுக்காம வேறுபாடு இல்லாம ஒத்து போகிற விசுவாசிகளுக்கு அடையாளம். சந்தனத்தையும் பூஜிக்கிற வேண்டியதான், பூஜிக்கிற வேண்டியதான். ஒரு வேறுபாடே கிடையாது, ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியமே இருக்காது. எல்லா இடத்துலயும் நிப்பாங்க பெர்சியர் ஆவி. பைபிளை எடுத்தாச்சு, கத்தரை தேடியாச்சு, மெய் தெய்வத்தை அறிஞ்சாச்சு, கண் திறக்கப்பட்டாச்சு, ரட்சிப்புக்குள் வந்தாச்சு, மீட்கப்பட்ட ஜாதி வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வந்தாச்சு. இதனுடைய அர்த்தம் அறியாம மேன்மை புரியாம உலகத்தோடு ஒத்து போகிற கூட்டம், அஞ்ஞானியோடு ஒத்து போகிற முதலே சொல்லிட்டேன், எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாருக்கும் ஜெபிக்கணும். ஆனா அந்த ஒத்து போகிற இடத்துல மட்டும் நம்ம கவனமா இருக்கணும். என்ன பாச ஜெய சொல்றீங்க? உங்களுக்கு என்ன, நீங்க வாட்டில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஒத்து போனாத்தானே நாங்க வாழ முடியும். ஊரோட சேர்த்து நம்ம என்ன செய்யணும்? ஊரோட சேர்த்து ஒத்து போகணும். ஒத்துப்போ. ஊர் எங்க போகுதுன்னு கேட்டுட்டு போ. ஊர் எங்க போகுது? பாதாளத்துக்கு போகுது. போலாமா? போறியா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு வேறுபாடு வேண்டாம், அவனுக்கு உங்களுக்கு வேறுபாடு வேண்டாம். அவன் கடையில இருக்கிறதுக்கு உங்க கடையில இருக்கிற வித்தியாசம் வேண்டாம், வேறுபாடு வேணும். வருமானம் வருதுங்கிறக்கா எல்லாத்தையும் செய்யலாமா? அதுல நமக்கு இன்கம் வருது, ஆதாயம் வருதுங்கிறக்கா எல்லாம் செய்யலாமா? வியாபாரம் பண்றவங்க இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். வேறுபாடு இருக்கா? என் கடையை பார்த்தாலே தெரியணும், என்னை பார்த்தாலே தெரியணும், என் பிள்ளைய பார்த்தாலே தெரியணும் வேறு பிரிக்கப்பட்டவன். கண்மலையில் உச்சிலிருந்து காண்கிறேன், இவன் ஜாதிகளோடு கலவாத கூட்டம், ஒத்து போகாத கூட்டம் அப்படின்னு அவனுக்கு தெரியணும். இது தாங்க பயமுறுத்தும் சத்துருவேன். நீங்க கத்துறதுனாலயோ கூப்பாடு போறதுனால சத்துரு பயப்பட மாட்டான். நீ வாட்டில் கத்தி உன் தொண்டத்தை நீ வத்துற வரைக்கும் கத்திட்டு போமா. நீ ஒத்து போயிட்டனா உன் தோல்ல உட்காந்துருப்பான். ஆனா நீ இதுல வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் உன்ட்ட இருக்கு பாரு, நடுங்குவான், பயப்படுவான். சின்ன பிள்ளைகளுக்குள்ள இந்த ஆவி இருக்கணும். சிறு வயசுல இருந்தே இவங்க அப்படி வளரணும். உங்க வாலிபர்கள் அப்படி இருக்கணும், உங்க வாலிபர்கள் அப்படி இருக்கணும். வேறு பிரிக்கப்பட்ட ஜீவன். எல்லா இடத்துக்கும் போகக்கூடாது, எல்லா இடத்துலையும் போய் நினைக்க கூடாது. எனக்கு எது தகுதின்னு பார்க்கணும், எது எனக்கு என் தகுதியை கெடுக்குன்னு பார்க்கணும். இந்த இடத்துக்கு போனா என் தகுதியை கெடுக்குதா, என் ஸ்தானத்தை கெடுக்குதா? வேண்டாம் அந்த இடம். கொஞ்சம் யோசித்து பார்த்து, இந்த இடத்துக்கு போனா என்னுடைய ஆவி கெடாம இருக்கா, சமாதானமோ நான் வர்றேன்னா, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நான் போனா அங்க வருவாரா, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் போனா வருவார். கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு கொஞ்சம் போங்க. ஒரு இடத்த பாருங்க, அங்க உள்ள பரிசுத்த ஆவியானவர் உள்ள வருவாரான்னு பாருங்க. வந்தா உள்ள போங்க, வராட்ட நீங்களும் வந்துருங்க திரும்பி. ஆண்டவரை பிரியப்படுத்துறத தவிர உலகத்துல எனக்கு வேற எவரையும் பிரியப்படுத்த அவசியம் எனக்கு கிடையாது. எவரையும் நம்பி என் பொழப்பு இல்லை, கர்த்தர் தான் எனக்கு. அந்த ஒத்து போகிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. அங்கே எங்கேயும் அங்கே வேண்டாம் அந்த வாழ்க்கை. ஆண்டவர் இந்த விஷயத்துல சபையை சுத்திகரிப்பாராக. எல்லாரும் ஒரு விஷயம், ஆண்டவர் எங்க சபையில இப்படிப்பட்ட ஆவி, பெர்சிய ஆவி, ஒத்து போகிற ஆவி எங்க சபையை விட்டு வெளியேறும்படி நாங்க ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம், ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவன். கர்த்தர் இதுலதான் மகிமைப்படுறாரு, கர்த்தர் இதுலதான் மகிமைப்படுறாரு. அம்மா ரகா துனா ஷேகோ லகா தானாமா பேரேகோ லோகோ துனா மஹலா. அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனே, தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எங்க சபைக்குள்ள கெடுக்கிற, சபையை கெடுக்கிற இந்த ஒத்து போகிற ஆவி சபையை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. உலகத்துக்கும் சபைக்கும் ஒரு வித்தியாசம் வரணும்பா. இன்னைக்கு இது குறைந்து கொண்டே வருது, இன்னைக்கு இது மாறிக்கொண்டே வருது. உலகத்துக்கும் சபைக்கும் இன்னைக்கு வித்தியாசம் இல்லாம போகுது. இயேசுவின் நாமத்துல நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். எங்க சபையை விட்டு இதை வெளியேற்றுங்கப்பா, வெளியேற்றுங்கப்பா. வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியத்தை எங்க வாலிபர்களுக்கு தாங்கப்பா. வைராக்கி ஆவிய தாங்க, வைராக்கி ஆவிய தாங்கப்பா. குறைஞ்சுக்கிட்டே வருது, இதுக்காக நாங்க வேதனைப்படுறோம், மன்னிப்பு கேட்கிறோம். சபையில இப்ப குறைந்து கொண்டே வருதுப்பா, குறைந்து
அப்படியே முழங்கால் போட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும் சரி. எங்க சபையில இது குறைந்து கொண்டே வருதுப்பா. ஒத்து போகிற ஆவி வேண்டாம். இயேசுவின் நாமத்துல சபை சுத்திகரிக்கப்படுவதாக, சபை சுத்திகரிக்கப்படுவதாக. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா.